உங்க எல்லாருக்கும் என்ன நெருக்கடி இருக்கோ அதே நெருக்கடி தான் எனக்கு இருக்கு. மழைன்னு கையில எழுதி கொடுத்தீங்கன்னாவே சளி பிடிக்கிற ஆள்னாலாம். இவ்வளோ பெரிய மழையில உட்கார்ந்துருக்கேன்னா உங்களை விட எனக்கு சிக்கல் அதிகம். ஆனாலும் சரியாக ஒரு 5 செய்திகளை சொல்லிட்டு நான் முடிச்சிருவேன். உங்களுக்காக இல்லைனாலும் ஒரு 5 கேமரா எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவர்கள் மூலமாக பல பேர் இந்த செய்தியை பார்ப்பார்கள். எனவே ஒரு 5 செய்தியோடு நான் நிறைவு செய்து விடுகிறேன். அருமை தோழர்களே, மழை வருது, இன்னைக்கே அவசியம் கூட்டம் நடத்தணுமா? புயல் அறிவிப்பு வருதுன்னு சொன்னாலும் அவசியம் இன்னைக்கு கூட்டம் நடத்தணுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டு முதல்வருடைய பிறந்த நாளை கொண்டாடலன்னா என் நாளைக்கு கொண்டாட முடியாதா? பேச்சாளர்கள்ட்ட வேற தேதி வாங்கி கொண்டாட முடியாதா அப்படின்னு நீங்க யோசிக்கணும், கேள்வி கேட்கணும். ஏன்னா இந்த இயக்கம் திராவிடர் இயக்கம், தலைவர் தந்தை பெரியார் கேள்வி கேளுங்க அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லியிருக்காங்க. அப்படி கேள்வி கேட்கிற போது நமக்கு வர வேண்டிய அல்லது கிடைக்க வேண்டிய பதில் என்னன்னு கேட்டா, இந்த மழை மோசமானதுதான், புயல் கொடூரமானதுதான், இது எல்லாவற்றையும் விட இது எல்லாம் இயற்கை பேரிடர்கள். இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய செயற்கை பேரிடர் பாசிச பிஜேபியும் ஆர்எஸ்எஸும். இந்த மழைக்கும் புயலுக்கும் பயந்து கொண்டு நாம் வீட்டில் இருந்தால் பிஜேபி அதனுடைய ஆக்டோபஸ் கரங்களை தமிழ்நாட்டில் எந்த நேரத்திலும் கைவிரிக்க காத்திருக்கிறது. அதனுடைய பாசிச வேரை வேரோடும் வேரடி மண்ணோடும் அறுப்பதற்கு தினந்தோறும் இது போன்ற கூட்டங்கள் நடைபெற்றுதான் ஆக வேண்டும். அந்த வகையில் தமிழ்நாட்டு முதல்வருக்கு பிறந்த நாள். நான் நிறைய கூட்டங்கள்ல பேசுறப்ப சொல்லுவேன், நிறைய பேர் முதல்வருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல முடியாது, திமுகவை திட்டுவோம், முதலமைச்சரை ரொம்ப ஆபாசமா பேசுவோம், அவதூறு பரப்புவோம்னு நிறைய பேர் இருக்காங்க. அது சில பேர் எப்படின்னா, காலையில எழுந்திருக்கிறப்பவே திமுகவை திட்டிட்டே எழுந்தா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே போல தூங்குறப்ப திராவிடத்தை திட்டிட்டே தூங்குனா கொஞ்சம் அவங்களுக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு ஒரே ஒரு பதில் தான், மதிவதனி பேசுவதால் முதல்வருடைய புகழ் கூட போறது கிடையாது. சகோதரி திவ்யா அவர்கள் பேசுவதால் முதல்வருடைய புகழ் கூட போறது கிடையாது. நாம் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவதால் அவருடைய புகழ் கூட போறது கிடையாது. காரணம், நீங்களும் நாமும் வாழ்த்தினாலும் வாழ்த்தாவிட்டாலும் இன்றைக்கு உலகம் போற்றக்கூடிய முதல்வராக அவர் இருக்கிறார். குறிப்பாக இன்றைக்கு நான் சொல்ல நினைத்த 5 செய்திகளில் முதல் செய்தி, கண்ணு கெட்டிய தூரம் வரை பெற்றோர்கள் உட்கார்ந்துருக்கீங்க, தாய்மார்கள் உட்கார்ந்துருக்கீங்க, என்னுடைய தந்தையின் வயதில் உட்கார்ந்துருக்கீங்க, அண்ணன்மாரெல்லாம் இருக்கீங்க. நீங்க தான் திமுக காரவங்க, உங்களுக்கு கலைஞரை பிடிக்கும், முதல்வரை பிடிக்கும், அண்ணன் உதயநிதியை பிடிக்கும், இதெல்லாம் ரெண்டாவது. அடிப்படையில நீங்க எல்லாரும் பெத்தவங்க, அதுக்கு அடுத்துதானே கட்சிக்காரவங்க. அப்ப பெத்தவங்களா உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் நான் சொல்லுகிறேன், இந்த நிகழ்ச்சியில் சொல்லுகிறேன், பெற்றோர்களுக்கு எல்லாத்த விட முதல் முக்கியம் என்னன்னா உங்க பிள்ளைங்களா தான் இருப்பாங்க. அந்த பிள்ளைகளை இன்றைய தேதியில் சரியாக இன்னைக்கு எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ, எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ, எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ, எந்த அளவிற்கு அந்த பிள்ளைகளை மிகப்பெரிய உளவியல் தாக்குதலுக்கு ஆளாக்க முடியுமோ, எல்லா வேலையையும் நீட் என்ற தேர்வின் மூலமாக இன்றைக்கு நடைபெறுகிறது. அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, எனக்கு அடிப்படையில் பெரியாரியவாதி, திராவிடர் கழகத்தை சார்ந்த பொண்ணு. நான் இந்த மேடையில் அதை பேசலாம், இது ஒருபோதும் அவதூறாகவோ தவறாகவோ போய் முடியாது. ரொம்ப தெளிவாக என்னுடைய வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். நான் திராவிடர் கழகத்தை சார்ந்த பெண், நான் பெரியாரியவாதி, பெரியார் கொள்கையை படித்தவள், அதன் மூலமாக வளர்ந்தவள். தாலியின் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஒரு திரைப்படத்தையோ ஒரு சீரியலையோ போட்டுட்டு எங்கடா தாலிய காணான்னு 1 மாசத்துக்கு அந்த தாலி சென்டிமெண்ட்டை வச்சே சீரியல் ஓட்டினாலும் அதை பார்த்து எங்க கண்ணெல்லாம் கலங்காது. 3 மணி நேரம் படத்தை நீங்க தாலி சென்டிமெண்ட்டை வச்சு எடுத்தாலும் எங்களுக்கு பதறாது. ஏன் அப்படின்னு கேட்டா, பெண்ணுக்கு தாலி என்றால் ஆணுக்கு எது அடையாளம் என்று கேட்டவர் தந்தை பெரியார். அந்த இயக்கத்துல நாங்க வந்திருக்கோம். இதே மாதிரி நீங்க இருக்கணும்னு சொல்ற உரிமை எனக்கு கிடையாது. இத சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கே தவிர இப்படிதான் நீங்க இருக்கணும்னு கட்டாயப்படுத்துவதற்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்ப நான் உங்ககிட்ட அதை கட்டாயப்படுத்த முடியாதுல்ல. ஆனால் எங்களை பார்த்து, நம்மை பார்த்து, இந்த திராவிடர் இயக்கத்தை பார்த்து அந்தந்த பெண்களாக மனமு வந்து தாலியை அகற்றுகிற போது அத்தனை கேள்வி கேட்ட ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ சங்க பரிவார் கூட்டம் இன்னைக்கு நீட் எழுத போன பிள்ளைங்க கிட்ட தாலியை கழட்டி வச்சுட்டு போ, மூக்குத்தியை கழட்டி வச்சுட்டு போ, மெட்டியை கழட்டி வச்சுட்டு போன்னு இருக்காங்க. அருமை சகோதரிகளே, இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுகன்னு சொல்றாங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
நீட் பரீட்சைக்கும் தாலிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீட் பரீட்சைக்கும் மெட்டிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீட் பரீட்சைக்கும் மூக்குத்திக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன். இந்த பட்டன் போட்ட ஆடைகளை போட்டிருக்கோம்ல, கொஞ்சம் நல்லா கேட்டுக்கங்க. வேணும்னா டிவில போய் திரும்ப யூடியூப்ல பாத்தீங்கன்னா வரும். பட்டன் எல்லாம் கழட்டிட்டு தான் பரீட்சைக்குள்ள வரணும்னு பொம்பளை பிள்ளைங்களை சொல்றாங்க. பொம்பளை பிள்ளைங்க பிளேட வச்சு என்னென்னமோ கையில கொடுக்குறாங்க, அதெல்லாம் வச்சு பட்டனை கழட்டிட்டு இருக்காங்க, அறுத்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு பார்த்த செய்தி பார்க்கிற போது அவ்வளவு கொதிப்பா இருக்கு. உங்க பட்டனுக்கும் நீட் பரீட்சைக்கு என்ன சம்பந்தம்? பெண்களுடைய காவலர் மாதிரி ஒன்றிய அரசு பேசுதுல்ல, பிஜேபி பேசுறீங்கல்ல, பெண்களுடைய ஆடைகள் இருக்கக்கூடிய பட்டனை கழட்டணும், அவங்களுடைய உள்ளாடைகள் எல்லாம் பார்க்கணும்னு சொன்னா நீங்கள் நடத்துவது தேர்வு கிடையாது, அப்பட்டமான அயோக்கியத்தனம், மோசடி. நீட் என்பது தேர்வே கிடையாது, நீட் மோசடி தான். இதை துணிச்சலாக சொல்லுவதற்கு எந்த மாநில முதல்வருக்கு தைரியம் இருந்துச்சு? எந்த மாநில முதல்வருக்கு முதுகெலும்பு இருந்துச்சு? தமிழ்நாட்டில் இருந்த, தமிழ்நாட்டை ஆண்ட மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதுகெலும்பு இருந்துச்சா நீட் வேண்டான்னு சொல்றதுக்கு? நீட்டை கொண்டு வந்து திணித்த பிஜேபியோடு இன்றைக்கு அவர்களெல்லாம் கூட்டணி சேருகிற போது ஒரே ஒரு முதலமைச்சர் மட்டும்தான் இந்திய துணை கண்டத்தில் துணிச்சலோடு சொல்லுகிறார், நீட்டை நாங்கள் ரத்து செய்தே ஆவோம். நீட்டுக்கு எதிராக எங்களுடைய பிரச்சாரம் தொடரும். பிள்ளைகளுடைய, தமிழ்நாட்டு பிள்ளைகளுடைய மருத்துவ கனவை சீரழிக்கக்கூடிய பாசிச பிஜேபியை நாங்கள் தமிழ்நாட்டில் காலூன்ற விடமாட்டோம் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் தமிழ்நாட்டு முதல்வருக்கு மட்டும்தானே இருக்கு. அதனால் அவருக்கு பிறந்த நாள். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, காலையில இருந்து செய்திகள்ல இந்த மாதிரி இந்த காவலர் இந்த பெண்ணுக்கு உதவி செய்தார், இந்த காவலர் இந்த மாணவனுக்கு உதவி செஞ்சாங்க, அவங்களே போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்ன உடனே நம்ம ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா மெயின் பிரச்சனையை விட்டுட்டு காவலர்களை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, காவல்துறையை கொண்டாட வேண்டும், அதில் மாற்று கருத்தே இல்ல. இவ்வளவு பெரிய மழையில் நமக்கு பாதுகாப்பாக நிற்கக்கூடிய, கடமையாற்றக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு நம்முடைய பாராட்டுகளை சொல்ல வேண்டும். ஆனா முதன்மை பிரச்சனை என்ன? பிரதான பிரச்சனை என்ன? நீ பட்டன் இல்லாம சட்டை போட்டுட்டு வரணும்னு சொன்னது பிரதான பிரச்சனை. தாலிய கழட்டு, மெட்டிய கழட்டு, மூக்குத்திய கழட்டுன்னு சொன்னது பிரதான பிரச்சனை. எல்லாத்தையும் விட பிரதான பிரச்சனை நீட் என்ற மோசடிதான். அதை நோக்கிதானே நம்ம முதல்ல கேள்வி கேட்கணும். ஆனா திசை திருப்புவதற்காக இப்ப நம்மளை எங்க டைவர்ட் பண்ணி விட்டுட்டாங்கன்னா, மாணவர்கள் மீது நடக்கக்கூடிய இந்த தாக்குதல்களுக்கு நாம் எவ்வளவு குரல் கொடுக்கிறோமோ அதை விட ஒருபடி மேலே சென்று நீட் என்ற மோசடி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்று குரல் கொடுக்கணும். இதை நான் பேச உடனே இரண்டாவது செய்தி கமெண்ட்ல எப்படா வீடியோ வரும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. நைட்டு 1:30 மணிக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. அப்பதானே நம்ம எல்லாம் தூங்கிடுவோம், கமெண்ட்டை போட்டு விட்டுட்டு ஓடிடுறது. அப்படி என்ன கமெண்ட் பண்ணுவாங்கன்னா, திமுக சொல்லிச்சே, குறிப்பாக துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி அவர் சொன்னாரே, நீட்டை ஒழிக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு, ஆட்சிக்கு 4 வருடம் ஆயிடுச்சே, நீட்டை ஒழிக்கல. இந்த கேள்வி நியாயமானது. இந்த இயக்கம் எப்படிப்பட்ட இயக்கம்னு சொன்னா, எங்கள் ஐயா தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் எப்படிப்பட்ட தலைவர்கள்னு கேட்டா, மேடையில உட்கார்ந்துகிட்டு யாருக்கு கேள்வி இருக்கோ கேளு, பொது மேடையில் நின்று பொதுமக்களை சந்தித்து அவர்கள் கேள்விக்கு பதில் சொல்ல துணிந்த இயக்கம் திராவிடர் இயக்கம், எங்களுடைய தலைவர்கள். அந்த வகையில் நான் சொல்லுகிறேன், இந்தியாவில் பல மாநிலங்கள்ல நீட் வேணான்னு போராடினாங்கம்மா. குறிப்பாக தாய்மார்கள் நல்லா கேட்டுக்கங்க, யாரு போராடினான்னா உங்களை மாதிரி இருக்கக்கூடிய பெத்தவங்க போராடினாங்க, எங்க பிள்ளைகளுக்கு நீட் வேண்டான்னு. எங்களை மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்களும் நீட் வேண்டான்னு ஒரு பக்கம் போராடினாங்க. குஜராத்லயும், ராஜஸ்தான்லயும், மத்திய பிரதேசலையும், மகாராஷ்டிராலையும் நீட்டு வேண்டான்னு பெற்றோரும் பிள்ளைகளும் போராடிக்கிட்டு இருந்தப்ப, இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் பெற்றோரோடும் பிள்ளைகளோடும் சேர்ந்து ஆளும் கட்சி போராடி கொண்டிருந்தது. அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த போராட்ட களத்தில் மக்களோடு நின்றது. இப்ப இன்றைக்கு வந்த நாளிலிருந்து எல்லா முயற்சிகளையும் எடுத்து இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு மாநில அரசுக்கு எதையெல்லாம் செய்ய முடியுமோ அது அனைத்தையும் செய்து குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதலுக்கு அனுப்புனா, அவங்களுக்கு எல்லாம் அனுப்ப முடியாதுன்னு இங்க இருக்கிற ஒரு ஆளுநர் என்ன பண்ணாருன்னா, சேர் போட்டு அதுக்கு மேல நீட் எதிர்ப்பு மசோதாவை வச்சு அவர் ஏறி உட்கார்ந்துகிட்டாரு. அனுப்பவே கிடையாது. அனுப்பலன உடனே கடந்த ஆட்சியில் நல்லா கேட்டுக்கங்க, அதிமுகவில் அடிமைகளாக இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாருன்னா, ஏங்க நீங்க அனுப்பலன்னு கேட்கல. ஆனா இவருக்கு தெரியும் அந்த மசோதா திரும்ப வந்தது.
அதையும் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட சொல்லாம ஏமாத்தினப்ப அதையெல்லாம் தாண்டி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு முறை அல்ல 2 முறை நீட் எதிர்ப்பு மசோதாவை நாம் அனுப்பி இருக்கிறோம். அதை ஆளுநர் அனுப்ப மாட்டேன்னு சொன்னப்ப அழுத்தம் கொடுத்தோம். குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு போனுச்சு. குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் தர மறுத்து விட்டார். இப்ப நியாயமா தமிழ்நாட்டு மக்கள் நீட்டை எதிர்க்கக்கூடியவர்கள் உண்மையாகவே உங்களுக்கு பிரச்சனை, பிள்ளைகளுடைய மருத்துவ கனவு பாதிக்குதுன்னு சொன்னா நீங்கள் எந்த பக்கம் என்று போராட வேண்டும்? திமுக கூடயும் இந்தியா கூட்டணியோடையும் முற்போக்கு அமைப்புகளோடும் சேர்ந்து பாசிச பிஜேபியை, குடியரசுத் தலைவரை, மோடியுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடியவர்களை தானே கேள்வி கேட்கணும். அதுதானே நியாயம். ஆனால் அந்த நியாய உணர்வற்று மீண்டும் நாம் திமுகவை கேள்வி கேட்கின்ற போது ஒரே ஒரு செய்தியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர்களுக்கு பிரச்சனை நீட் அல்ல, இவர்களுக்கு பிரச்சனை நம்ம புள்ள மருத்துவம் படிக்காம இல்ல, இவங்களுக்கு பிரச்சனை நீட்ல நடக்க பித்தலாட்டம் இல்ல, இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை மோடி அல்ல, பிஜேபி அல்ல, தமிழ்நாடு திமுக ஆட்சியின் கீழ் இருப்பதுதான். 3வது செய்தி, சரிம்மா நீட்டுன்னு சொல்ற, எங்க பிள்ளைங்கன்னு சொல்ற, எங்க பிள்ளைதான் டாக்டருக்கு படிக்கலையே, எங்ககிட்ட அதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்க கேட்கணும்லமா. உங்க எல்லா பிள்ளையும் டாக்டரா படிக்க போகுது இல்ல இல்லக்கா, சும்மா சொல்லுங்க. இல்ல, இப்ப எதுக்கு உங்ககிட்ட வந்து பேசுறேன்னா, நேற்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஒரு உரை, இது 3வது செய்தி. ஆளுநரை எதிர்த்து அவர் நடத்திய சட்ட போராட்டத்தில் இந்தியாவிற்கே தீர்ப்பை வாங்கி கொடுத்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இது எங்களுக்கு எல்லாம் ஏன் ரொம்ப மனசுக்கு நெருக்கமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பேரறிஞர் அண்ணா கேட்டார், ஆட்டுக்கு தாடி தேவையில்லப்பா, ஆளுநர் நாட்டுக்கு தேவையில்லப்பான்னு சொன்னாரு. அண்ணா சொன்னதை, கலைஞர் முயற்சி செய்ததை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சாதித்து காட்டி இருக்கிறார். ஆட்டுக்கு தாடி மாறிதான் ஆளுநர். அதை நாங்க சொல்லல, திக சொல்லல, மதிவதனி சொல்லல, திமுக சொல்லல, அமைச்சர் சொல்லல, இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கும் சட்டமன்றத்துக்கும் தான் அதிகாரம் இருக்கே தவிர கிண்டியில உட்கார்ந்திருக்க உனக்கு அதிகாரம் கிடையாது, சொன்னது உச்ச நீதிமன்றம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பதட்டத்துல ஐயோ பதவியெல்லாம் பறி போயிடுச்சே, பெருமையெல்லாம் பறி போயிடுச்சே, நம்ம ஏதோ பெரிய ஆள் மாதிரி உட்கார்ந்துகிட்டு போற இடத்துல எல்லாம் காலேஜ்லயும் ஸ்கூல்லயும் ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப நமக்கு அதிகாரம் இல்லைன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சேன்னு அவர் வேதனையில இருக்கப்ப, நேற்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு பாராட்டு விழா. அருமை தோழர்களே, சகோதரிகளே, நான் அடி ஆழத்திலிருந்து சொல்லுகிறேன், முதல்வருடைய சிறந்த 10 பேச்சுகளை தொகுத்தால் அதில் முதல் வரிசையில் நேற்றைக்கு அவர் மாணவர்கள் முன்னால் பேசிய அந்த பேச்சை அடுக்க வேண்டும். ரிப்பீட் மோட்ல கேட்டோம் நாங்க. ஏன் கேட்டோம்னா, அதுல ஒரு 3 செய்தியை சொன்னாரு. ஆளுநர் ஏற்கனவே ஒரு பாவம் வெந்த புண்ணுல வேலை பார்க்கிற மாதிரி முதல்வர் சொல்லுகிறார் மாணவர்கள் கிட்ட, ஆஃப்டர் ஆல் ஒன்றிய அரசினுடைய ஏஜென்ட் நீ, உனக்கு எங்கள் மீது எந்த அதிகாரமும் கிடையாது. நாங்க சொல்லல, உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சு. நான் சொல்லல, உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சு. அப்ப முதல்வர் சொன்ன அந்த வார்த்தை, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகளே, 8 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு ஏன் அதிகாரம் வேணும்னு சொன்னா, 5 வருஷத்துல தேர்தல் வாக்குறுதியை திமுக நிறைவேற்றலன்னா நீங்க எல்லாம் போயிட்டு அவங்க கிட்ட தானே கேள்வி கேட்பீங்க. ஆளுநர் நடத்த விடல, அதனால நாங்க கிண்டி ராஜ்பவனுக்கு போறோம்னு போவோமா? இல்ல. இப்ப முதல்வர் சொன்னார், ஒரு ஆளுங்கட்சியாக மக்களுக்கு நான் நல்லது செய்யலாம் என்று நினைக்கின்ற போது அதை தடுத்து நிறுத்துவதற்கு ஆளுநருக்கு உரிமை கிடையாது என்று மீண்டும் நேற்று பதிவு செய்தார். இதெல்லாம் தாண்டி என் பிள்ளை மருத்துவம் படிக்க போதான்னு உங்ககிட்ட கேட்டேன்ல, அந்த கேள்விக்கு வாங்க. நான் ஒரு 10 நிமிடம் மட்டும் எடுத்துக்கிறேன். என் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பெண்கள் அதிகமா இருக்கீங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கப்ப ஒரு பாப்பா ரெட்டை ஜடை போட்டு அப்படியே மறையறீங்கல்ல, நீங்களே தான். எத்தனாவது படிக்கிறீங்க? சும்மா கை தூக்குங்க. நீதான் பாப்பா திரும்புறியே. 4ஆ? இப்படி நல்லா காட்டுறா, 2ன்ற 5ன்ற, இப்படி 7ஆ? 7ஆவது. அதுக்கு பின்னாடி ஒரு குழந்தை இருக்கு, எனக்கு சரியா தெரியல. அந்த பாப்பா எத்தனாவது படிக்கிறாங்க? குட்டி எத்தனாவது படிக்கிற? 6ஆவது. எங்க சத்தம் கேக்குது பாருங்க. 6ஆவது, 7ஆவது. இங்க ஒரு தம்பி உட்கார்ந்துருக்கீங்களா நீங்க, அந்த சிவப்பு சட்டை 10th. மகிழ்ச்சி. இந்த இவரு ஒருத்தர் குட்டியா, நீங்க தான் அண்ணா. உங்களுக்கு பக்கத்துல தின்னூறு வச்சிருக்கிய தம்பி, அவரே தான். எத்தனாவது படிக்கிறான்னு கேட்டு சொல்லுங்கண்ணா. எத்தனாவது படிக்கிற? முறைக்கிறான். கை மட்டும் தூக்குடா தம்பி.
ரெண்டாவது சிறப்பு. அம்மா கொஞ்சம் இதை மட்டும் சீரியஸா கேட்டுக்கங்க. இது வரைக்கும் நான் பேசின எதை நீங்க கேட்கலனாலும் பரவாயில்ல. 2வது படிக்கிற குழந்தை, 7வது படிக்கிற குழந்தை, 6வது படிக்கிற பிள்ளை, அதுக்கு கடைசியில 4, 3 எல்லாம் அரை டிக்கெட்டு கால் டிக்கெட்லாம் கூட உட்காந்துருக்கீங்க. தம்பி 10வது. இங்க இருக்கக்கூடிய நீங்க எல்லாருமே யார வேணாலும் போய் ரேண்டமா கேளுங்க. நான் பெட்டு கூட கட்டுறேன். நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க எதிர்மறையா பதில் சொல்லிட்டா நான் இனிமேல் மேடை ஏறுவதை நிறுத்தி விடுகிறேன். என்ன கேள்வினா, இங்க இருக்க யாராவது ஒருத்தர் என் பிள்ளை 3வதுலயும் 5வதுலயும் 8வதுலயும் ஃபெயில் ஆயிட்டு அது பாட்டு தற்கொலை மாதிரி சுத்தட்டும்னு நினைக்கிற ஒரே ஒரு பெத்தவங்க கை தூக்கிட்டீங்கன்னா இன்றிலிருந்து நான் பேசுவதை மேடை ஏறுவதை நிறுத்தி விடுகிறேன். யாராவது இருக்கீங்களா? அப்படி யாருமா சொல்ல முடியும்? என் பிள்ளைக்கு ஃபெயில் ஆகட்டும், என் பிள்ளை பிஜேபி காரவங்க மாதிரி சுத்தட்டும், என் பிள்ளை ஆர்எஸ்எஸ் காரவங்க மாதிரி சுத்தட்டும், என் பிள்ளை கம்பையும் வேலையும் தூக்கிட்டு சண்டைக்கு போட்டோம், பிரச்சனைக்கு போட்டோம், கலவரத்துக்கு போகணும்னு யாராவது சொல்லுவோமா? யாரும் சொல்ல மாட்டோம். ஆனா என்ன தெரியுமா சொல்லுவோம்? தமிழ்நாடு பெற்றோர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் ஏறக்கூடிய மேல் எல்லாவற்றிலும் துணிச்சலோடு சொல்றேன், நான் படிக்கல, என் பிள்ளைய நிறைய படிக்க வச்சிடணும்னு சொல்லக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு பெற்றோர்கள். அந்த கனவு, அந்த ஆசைக்கு என்ன தெரியுமா காரணம்? தாத்தா படிச்சிருக்க மாட்டாருமா, பாட்டி படிச்சிருக்காது, அம்மா படிச்சிருக்க மாட்டாங்க, அப்பா படிச்சிருக்க மாட்டாரு. வந்து இந்த பிள்ளை என்ன பண்ணோம்னா, முதல் தலைமுறை அப்பா அம்மா படிக்காதவங்க கிட்ட அம்மா கணக்கு புக்குக்கு 50 ரூபா வேணும்னு கேட்கும். அடுத்த நாள் வந்து மேக்ஸ் புக்குக்கு 50 ரூபா வேணும்னு கேட்கும். இந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கிராமத்துல இருக்கவங்களுக்கு மேக்ஸும் கணக்கும் ஒண்ணுன்னு தெரிஞ்சவங்கள இப்பதான் இருக்கும். இதுக்கு முன்னாடி தலைமுறையில இல்ல. சயின்ஸ் புக்குக்கு 100 ரூபாய் கொடுணும், அடுத்த நாள் வந்து அறிவியல் புக்குக்கு 100 ரூபாய் கொடுணும், கொடுத்து விடுவாங்க. ஒருவேளை அந்த உண்மை தெரிய வந்தால் கூட பிள்ளை படிப்புக்கு தானையா கேக்குதுன்னு கொடுப்பாங்க. அப்படி படிப்புக்கு தானையா கேக்குதுன்னு கொடுக்குறோம்ல. இங்க உட்கார்ந்து இருக்க நீங்க எல்லாரும் பெரிய மிட்டா மராசுதாரா? சைதாப்பேட்டையில நாங்கெல்லாம் உழைச்சு அப்படியே பெரிய அம்பானியா மாதிரி வீடு வாங்க போறோம்னு ஆசையில உட்காந்துருக்கோமா? ஆடி கார் வாங்கணும், பென்ஸ் கார் வாங்கணும் நம்ம ஆசையா? பிரதமர் மோடியுடைய ஆட்சியில நம்ம அதெல்லாம் வாங்கிட முடியுமா? அவ்வளவு வரி கட்டி அழுத பிறகு நம்ம காசை சேர்த்து வச்சிட முடியுமா? முடியாது. இப்ப எதுக்கு வேலைக்கு போறீங்க, எதுக்கு உழைக்கிறீங்கன்னு கேட்டா உங்க எல்லாருடைய பதில் என்னவா இருக்கும்னா, பையனோ பிள்ளையோ படிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஃபீஸ் கட்டணும், அதுக்காக நாங்க வேலை பார்க்கிறோம்னு சொல்லுவீங்க. அப்படி ஒருவருத்தருடைய பெற்றோருடைய கனவில் மண்ணை அள்ளி போடக்கூடிய திட்டத்திற்கு பெயர் புதிய கல்விக் கொள்கை. அதை கொண்டு வந்தது பாசிச பிஜேபியும் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும். இதை கொண்டு வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் எத்தனாவது படிக்கிறேன்னு கேட்டேன்ல, 2வதுன்னு சொல்லாம கூட இருக்கவங்க எல்லாம் பார்த்தாருல, அவருக்கு அடுத்த வருஷம் 3வதுல பொது தேர்வு, பப்ளிக் எக்ஸாம். அவங்கிட்ட நான் போய், தம்பி உனக்கு அடுத்த வருஷம் அக்கா பப்ளிக் எக்ஸாம் வைக்க போறேன்னா, மேடையில நல்லா பேசிட்டு இருந்தியக்கா, உனக்கு என்ன ஆச்சுன்னு பாப்பானா மாட்டானா? ஏன் சொல்றேன்னா, என்னுடைய அக்கா பொண்ணு 7 வயசு ஆகுது, 2வது. இப்ப நீங்க வந்தீங்கன்னா எங்க வீட்டுல பாக்கலாம். நான் எனக்கு எல்லா கூட்டத்திலையும் சொல்லுவேங்க, நான் கூச்சப்படுறதுக்கே இல்லை. உங்க பொண்ணு வயசு, உங்க தங்கச்சி வயசு எனக்கு. இங்க இருக்க எல்லாருமே எனக்கு அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா, சித்தப்பா, என்ன மறுநாள் வச்சுக்கோங்க. அப்படிதான். அப்படி இருக்க நீங்க அந்த பிள்ளைங்களுக்கு அவசரத்துக்கு அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வந்தா கூட போக தெரியாத வயசு. உண்மையா இல்லையா? துணிமணி நீங்க தான் மாட்டி விடணும், ஸ்கூல் யூனிஃபார்ம் நீங்க தான் மாட்டி விடணும், சோறு நீங்க தான் ஊட்டி விடணும், பேனா பிடிக்க நீங்க தான் கத்து கொடுக்கணும், படிக்க நீங்க தான் உட்காந்து சொல்லி கொடுக்கணும். இத்தனையும் சொல்லி கொடுத்த ஆசையா நீங்க அனுப்புனீங்கன்னா, 3வதுல நான் பப்ளிக் எக்ஸாம் வைப்பேன், உன் புள்ள மார்க் எடுக்கலன்னா ஃபெயில் ஆக்குவேன், 5வதுல பப்ளிக் எக்ஸாம் வைப்பேன், ஃபெயில் ஆக்குவேன், 8வதுல பப்ளிக் எக்ஸாம் வைப்பேன், ஃபெயில் ஆக்குவேன். இப்ப நீங்க எல்லாம் என்னை பார்த்து கேட்கணும், ஏன் என் பிள்ளை பாஸ் ஆகாதா, ஃபெயில் தான் ஆகுமா? நீ எப்படி அப்படி சொல்லலாம்? அப்ப தமிழ்நாட்டுடைய கல்வி சிஸ்டம் நல்லா இல்லையா? எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா இல்லையா? என் பிள்ளை ஃபெயில் தான் ஆகுமா, பாஸ் ஆகாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். சைதாப்பேட்டையில சென்னை போன்ற பெருநகரத்தினுடைய நடுவுல உட்கார்ந்துகிட்டு இதெல்லாம் நம்ம கேட்கலாம். ஆனால் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டின் முதலமைச்சர், எங்களை போன்றவர்கள் யாருக்காக பேசி கொண்டிருக்கோம்னு சொன்னா, என்னுடைய அம்மா ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், அரசு பள்ளியில வேலை பார்த்தவங்க. அவங்க கூட நான் ஸ்கூலுக்கு போறப்ப பார்த்திருக்கேன். அந்த குழந்தை 5வது படிக்கும். அந்த பொண்ணு கக்கத்துல இடுப்புல 2 வயசுல ஒரு பொண்ணை தூக்கிட்டு வரும், இல்ல பையனை தூக்கிட்டு வரும். ஏன் பாப்பா நீயே இத்தனோண்டு தானே இருக்கு, அது யாருன்னு கேட்டா, அருமை சகோதரிகளை நல்லா கேட்டுக்கங்க, நம்ம பிள்ளைங்க மாதிரி நம்ம காலையில 7 மணிக்கு 6 மணிக்கு எந்திரிச்சு டிஃபன் செஞ்சு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வச்சு மதியத்துக்கு லஞ்ச் எல்லாம் கொடுத்து திரும்ப வந்த உடனே ஹார்லிக்ஸ் பூஸ்ட் கொடுத்து நைட்டுக்கு டிஃபன் கொடுத்து தூங்க வைக்கிற வீடு இல்ல. அந்த குழந்தை கண்ணை முடிச்சு பாக்குறப்ப அப்பாவும் அம்மாவும் கஞ்சியோ கூடோ செஞ்சு வச்சுட்டு வயலுக்கு போயிடுவாங்க, 100 நாள் வேலைக்கு போயிடுவாங்க, பெட்டி கடை வச்சிருந்தா திறக்க போயிடுவாங்க, டெய்லர் கடை வச்சிருந்தா தைக்க போயிடுவாங்க.
இந்த 5வது படிக்கிறது எழுந்து சடை வேற, பொம்பளை பிள்ளைகளுக்கு எதுக்கு முடிய அவ்வளவு நீளமா வளர்க்குறோம்னு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியாது, வளர்த்துக்கிட்டு தான் இருக்கும். அதை அந்த பிள்ளை கட்டி எல்லாம் முடிச்சு இந்த 2 வயசுல இருக்கிறத தூக்கி வச்சுக்கிட்டு அங்கன்வாடியில கொண்டு போய் விட்டுரும். நான் நேரடியாக பார்த்ததை சொல்லுகிறேன். பால்வாடியில விட்டுட்டு இந்த பிள்ளை அரசு பள்ளிக்கூடத்துக்குள்ள வரும். இந்த குழந்தை உட்கார்ந்து படிச்சுட்டு திடீர்னு அந்த பிள்ளை அங்க ஏதாவது பண்ணிடுச்சுன்னு வைங்க, இந்த பெரிய மனுஷிய கூட்டி விடுவாங்க. இந்த அம்மா போய் அவங்க தம்பியவோ தங்கச்சியோ கொஞ்ச நேரம் அழுகை அமர்த்தி உட்கார வச்சுட்டு வந்துடும். மதியம் லஞ்ச் விடுவாங்கல்லமா, சத்துணவு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த பிள்ளை சத்துணவு வாங்கி சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதோட தங்கச்சியோ தம்பியோ பார்த்துட்டு அது சாப்பிட்டுருச்சா தூங்க வச்சுட்டாங்களான்னு பார்த்துட்டு வரும். சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சோன்னா அந்த குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு போனா, வந்துட்டியாமா இந்தாம்மா கையில போன் வச்சுக்க, யூடியூப் பார்த்துட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிடு அப்படின்னு கொடுக்குற குடும்பங்கள் இல்ல. ஏழை எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள், உழைக்கக்கூடிய மக்கள், பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்கள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, அந்த ஊர்கள்ல வந்திருக்க மாட்டாங்க வீட்டுக்கே. இந்த குழந்தை ஸ்கூல் விட்டு போய் உட்காந்து சில நேரம் ஹோம்ஒர்க் பண்ணும், சில நேரம் பண்ணுன்னு சொல்றதுக்கே ஆள் இருக்க மாட்டாங்க, தெருவுல விளையாடுங்க, தூக்கம் வந்துடும், போய் அசதியில தூங்கிடும். அப்பா அம்மா அதுக்கு பிறகு வந்து பாக்குறப்ப பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, வீட்டில் படிக்க வைக்க ஆள் இல்லாத குழந்தைகளுக்கு படிப்பின் அருமையை, படிப்பினுடைய முக்கியத்துவத்தை நுகராத கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு, முதல் தலைமுறையாக தட்டி தடுமாறி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 3வது 5வது 8வதுல பொதுத் தேர்வுன்னு சொல்லி ஒரு கல்வி திட்டம் வந்தால் உலகத்தில் அதை விட கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம் எதுவும் இருக்க முடியாது. அதை பிஜேபி கொண்டு வரப்ப ஏன் முதல்வரை கொண்டாடுகிறோம்? அக்கா திவ்யா அவர்கள் அழகாக சொன்னார்கள், எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நான் எல்லா மேடைகளிலும் சொல்லுவேன், எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. பின்ன எதுக்கு முதல்வரை கொண்டாடணும்னா, உச்சி முகர்ந்து இந்த ஒரு காரணத்திற்காகவே நாங்கள் வாழ்நாள் முழுவதும் கொண்டாடுவோம். புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்று சொன்ன முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருக்கு பிறந்த நாள் நிகழ்ச்சி. சரி, இதை ஏத்துக்கல விடுங்க. ஏத்துக்கலன்னு சொன்னா ஒன்றிய அரசு விட்டுருமா? அவங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க. நீங்க ஆஃப்டர் ஆல் ஒரு மாநிலம், நாங்க எவ்வளவு பெரிய ஆளு. 140 கோடி மக்களுக்கு நீங்கள் பிரதமர். எங்களை விட பண பலம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கு, எங்களை விட எம்பி உங்ககிட்ட அதிகமா இருக்காங்க, எங்களை விட பொருளாதாரம் உங்ககிட்ட அதிகமா இருக்கு, எங்களை விட வேற வலிமை உங்கள்கிட்ட அதிகமா இருக்கு. உங்ககிட்ட எது அதிகமாக இருந்தாலும் சரி, எங்கள் முதல்வரிடத்தில், தமிழ்நாட்டு மக்களிடத்தில் சுயமரியாதை ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நீ 2152 கோடி ரூபாயை கொடுக்கலன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இல்ல நீங்க இந்திய ஏத்துக்கிட்டா 5 கோடி தரோம், இந்திய ஏத்துக்கிட்டுதான் 10 கோடி வாங்கணும்னாலும் எங்களுக்கு தேவையில்லை, நானே அந்த 2000 கோடி ரூபாயை ஒதுக்குகிறேன் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒதுக்கி இருக்கிறார். நேற்றைக்கு பேசுகிற போது முதல்வர் அந்த செய்தியிடம் சொன்னார், அருமை செல்வங்களே படிச்சிருங்கன்னாரு. யாராவது வந்து இந்த யூடியூப வச்சுக்கிட்டு காலேஜ்ல பேச கூப்பிட்டாங்கன்னா போய் பெட்டிக்கடை வச்சு பொழைச்சுக்கன்னு வாங்க. அப்படி பெட்டிக்கடை வச்சுக்கன்னு பொழைச்சுக்கன்றாங்களா, அவங்கள யார் தெரியுமா? 4 தலைமுறையாக படித்த குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஆரியருக்கே உரிய அந்த எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி படித்து பட்டம் பெற்ற பாண்டிய வகையராக்கள் பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரியிலையும் போய் பெட்டிக்கடை வச்சுக்க பொழைச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா மறந்துடாதீங்க, பெட்டிக்கடை வச்சா காசு வரும் இல்லைன்னு சொல்லல. முதல்வர் சொல்லுகிறார், யூடியூப்ல சம்பாதிக்கலாம்யா, எவ்வளவு அப்டேட்டடா இருக்காரு பாருங்க. இன்ஸ்டால சம்பாதிக்கலாம், எல்லாத்துலயும் சம்பாதிக்கலாம், ஆனால் எல்லாவற்றிற்கும் அடிப்படை கல்விதான். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். 2000 ஆண்டு காலமாக படிக்கல, கோவிலுக்குள்ள நுழைய முடியல, தெருவுக்குள்ள வர முடியல, செருப்பு போட முடியல, ஜாதி இழிவை சுமந்து நின்ற அந்த சமூகத்திற்கு உலக நாடுகள் எல்லாம் படி, உனக்கு காசு கிடைக்கும் நாங்க, உலக நாடுகள்லாம் படிச்சா பொருளாதாரத்துல வளரலாம் நாங்க, இந்தியாவில் பல மாநிலங்கள்ல படிச்சனா உன்னை வளர்த்துக்கலாம் நாங்க. தமிழ்நாடு மட்டும்தான் சொன்னது, படிப்பா காசு சம்பாதிக்க இல்ல, சுயமரியாதை பெறுவதற்கு படின்னு சொன்ன மாநிலம் தமிழ்நாடு. தலைவர் தந்தை பெரியார். படி பகுத்தறிவு வளரும்னு சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. பகுத்தறிவும் படிப்பும் இரண்டுமே என் பிள்ளைகளுக்கு தேவை என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த வழியில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்றாரு, ஸ்கூலுக்குள்ள வந்துகிட்டு பகுத்தறிவை தாண்டி நீங்க ஒன்னும் பேசக்கூடாது. நீங்க நிறைய பேர் நினைக்கலாம், கருப்பு சட்டையை போட்டுட்டு பகுத்தறிவு பேசணும்னு சொல்றீங்க, கலர் சட்டை போட்டிருக்கவங்க தாங்க பகுத்தறிவு பேசணும். நாங்க பகுத்தறிவு பேசினாலும் பிரச்சனை இல்ல, எங்க அக்காமார்கள் தான் பகுத்தறிவு பேசணும். நெத்தி நிறைய குங்குமம் வச்சிருக்க எங்க அண்ணனுங்க தான் பகுத்தறிவு பேசணும். நீங்க தான் சொல்லணும்,
நாங்க பஜனை பாடுறதுக்கு கோவிலுக்கு கூட்டிட்டு போய்க்கிறோம், படிக்கிறதுக்கு தான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம்னு நீங்க தான் சொல்லணும். கை தட்ட மாட்டீங்களே, வேணாவா? ஸ்கூல்ல பஜனை மனமா மாத்திரலாமா? எப்படி மாத்த முடியும்? மாத்த முடியாது. எது எது எங்க கற்றுக் கொடுக்க வேணுமோ அங்கதான் கற்றுக் கொடுக்க முடியும். அதை தீகா மேடையில பேசலாம், நான் பேசலாம், எங்கள் கழக தலைவர் ஐயா ஆசிரியர் பேசலாம். ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இந்தியாவில் ஒரு முதலமைச்சர் துணிச்சலோடு சொல்லுகிறார், 2 விஷயம் தான் பள்ளிக்கூடத்துல இருக்கணும். ஒன்னு சயின்டிபிக் அப்ரோச், இன்னொன்னு சோசியல் ஜஸ்டிஸ். அறிவியல் மனப்பான்மையும் சமூக நீதியும் தான் பள்ளிக்கூடத்துல இருக்கணும். எதுக்கு? இங்க உட்கார்ந்துருக்காங்களா ஒரு பாட்டிமா, அந்த பாட்டியம்மா என்ன இப்ப என்னவா இருக்கும்னா, 5 செய்தி இருந்துச்சு, 4 முடிச்சிருச்சு, இன்னும் 1 என்னன்னு இருக்கும். பின்னாடி இருக்க அக்காக்கு கரெக்டா இந்த பிள்ளை பேசுறப்பதான் மழை நிக்கணுமா, சும்மாவே ரொம்ப நேரம் பேசுமேன்னு இருக்கும். அண்ணனுங்களுக்கு கவலை கிடையாது. அவங்க அமைச்சர் போனோன்னு தான் நீங்க போவீங்க, நீங்க போன உடனே வீட்டுல எங்க அக்கா எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க, உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. அதனால பிரச்சனை இல்லை, இன்னும் ஒரு 2 செய்தியோட முடிச்சிடுறேன். அப்படி உட்கார்ந்துருக்க அந்த பாட்டி அம்மா கிட்ட போய், நீ எல்லாம் படிக்க கூடாதுமா, பொம்பளை பிள்ளை படிச்சா ஓடி போயிடும், அவர் சொன்னார் இவர் சொன்னார், அது சொன்னது இது சொன்னதுன்னு சொன்னா சரி சரின்னு தலையாட்டிக்குவாங்க. கொஞ்சம் பின்னாடி அந்த கருப்பு ஷால் போட்டுட்டு ரொம்ப நேரமா கை தட்டிட்டு இருக்க அந்த பொண்ணு மட்டும்தான் பின்னாடி உட்காந்து, அந்த பொண்ணு கிட்ட யாராவது போய், மா நீ எல்லாம் படிக்க கூடாது, தர்மத்தில் இருக்கிறது, மனுவில் இருக்கிறது, சாஸ்திரத்துல இருக்குன்னு சொன்னா, ஏன்பா அது பாட்டு இருந்துட்டு போகுதுப்பா, நான் படிக்க போறேன்பான்னு சொல்லிடும். அடுத்த தலைமுறை கிட்ட நீங்க போய், நீ எல்லாம் பிறப்பால் பெண், படிக்க கூடாதுன்னு சொன்னா உங்களையும் சேர்த்து சொன்னவரையும் சேர்த்து எதுல அந்த பிள்ளைங்க அடிக்கும்னு தெரியாது. நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், கல்விதான் எங்களுக்கான ஆயுதம், கல்வி மட்டும்தான் எங்களுக்கான ஆயுதம். அந்த கல்வியை பறிப்பதற்கோ எங்களிடத்திலிருந்து பிடுங்குவதற்கோ மோடி அல்ல, மோடியின் தாத்தா ராஜகோபாலாச்சாரியார் வந்த போதே விரட்டி எடுத்த மாநிலம் தமிழ்நாடு, தலைவர் தந்தை பெரியார். அதற்கு பிறகு ஒரு முதல்வர் துணிச்சலாக சொன்னார், கட்டை விரலோ தலையோ இந்நாளில் காணிக்கையாக எவரிடம் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேகும் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார். அந்த உணர்வு எதுக்கு வருது? ஏன் மதிவதனிக்கு வீதி வீதியா போய் படிச்சிரு முதல்வர் சொல்றாரு கேளு, புதுமை பெண் திட்டம் இருக்கு, தமிழ் புதல்வன் திட்டம் இருக்கு, நான் முதல்வன் திட்டம் இருக்குன்னு எதுக்கு பேசணும்? ஏன் படிச்சு முடிச்ச பிறகு உங்க பிள்ளைங்க எல்லாம் வந்து இந்த இயக்கம் தான் நம்மளை படிக்க வச்சுச்சு சொல்ல மாட்டாங்களே? பெரியாருக்கு இந்த சமூகம் நன்றியோடு இருக்கிறதா? தலைவர் கலைஞருக்கு இந்த சமூகம் நன்றியோடு இருக்கிறதா? திட்டிட்டு தானே இருக்காங்க, பேசிக்கிட்டு தானே இருக்காங்க. அதையும் மீறி நேற்றைக்கு முதல்வர் சொல்லுகிறார், அப்படியே புல்லரிக்கிற மாதிரி சொன்னாரு, படிப்பது மட்டும்தான் உங்கள் வேலை, மற்ற அனைத்தையும் இந்த அரசு பார்த்து கொள்ளும். என்ன பண்ணிட போறாங்க? நான் இன்னும் சொல்றேனே, உட்கார்ந்திருந்த மாணவர்கள் எல்லாம் 18+, முதல் தலைமுறை. பல நடிகர்களுக்கு அந்த பிள்ளைங்க எல்லாம் ரசிகர்களா இருப்பாங்க. நம்ம ஓட்டு போட்டா நடிகருக்கு ஓட்டு போடணும்ன்ற மனநிலையில உட்கார்ந்த பிள்ளை எல்லாம் இருந்திருக்கும். அவருக்கு அடுத்த முறை ஆட்சியை பற்றிய கவலையை விட அடுத்த தலைமுறையை பற்றிய கவலை இந்த இயக்கத்திற்கும் முதல்வருக்கும் அதிகமாக இருக்கிறது. நேற்றைக்கு பேசிய போது இந்த 2 செய்திகளோடு நான் நிறைவு செய்கிறேன். எங்கள் கழக தலைவர் ஆசிரியர் சொன்னார், இந்த முதல்வரை பாருங்கள், அவருக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, அடுத்த தலைமுறையை பற்றி மட்டுமே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த உணர்வோடு சொல்லுகிறேன். இறுதி செய்தி, அருமை தோழர்களே, திமுகவின் மீது யாரோ தூரத்துல நிக்கிறவங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம், பின்னாடி நின்று யாராவது கேட்டுட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு எரிச்சல் இருக்கலாம். அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் புதுசு புதுசா வர்றவங்க போறவங்க யாரா வேணா இருக்கட்டும், லெட்டர் பேடு கூட இருக்காது, அது ஒரு கட்சி, அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்கலாம். வந்த உடனே உங்க அஜெண்டா என்னப்பா? திமுக ஒழிக்கணும், இந்த நல்லது செய்யறது, படிப்பை பத்தி வேலை, அதெல்லாம் இல்லைங்க, திமுக ஒழிக்கணுங்க. சரி ஒழிச்சுட்டு போ. திமுகவை ஒழிப்பேன் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த அரசு கொண்டு வந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை ஒழிக்க போகிறார்கள் அர்த்தம். இந்த அரசு கொண்டு வந்த புதுமை பெண் திட்டத்தை ஒழிக்க நினைக்கிறார்கள் அர்த்தம். இந்த அரசு கொண்டு வந்த தமிழ் புதல்வன் திட்டத்தை ஒழிக்க நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த அரசு கொண்டு வந்த நான் முதல்வன் திட்டத்தை ஒழிக்க நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். திமுகவை, இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை, தமிழ்நாடு அரசை இல்லாமல் ஆக்குவேன் என்று சொல்லுவதற்கு அர்த்தம் உங்கள் பிள்ளைகளுடைய கல்வியை நாசமாக்க போறோம்னு அர்த்தம். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம வச்சிருக்க போறோம்னு அர்த்தம். பிஜேபிக்கும் RSSக்கும் சாமரம் வீச போறோம்னு அர்த்தம். இந்த எல்லா அர்த்தமும் புரிந்துதான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னார், சட்டமன்றத்திற்குள் சொன்னார், எங்கள் ஆட்சி அப்படி ரொம்ப ஸ்மூத்தா போல. இன்னும் நான் சொல்றேனே, திமுக ஆட்சிக்கு வருகிற போதெல்லாம் ஒண்ணு நடக்கும், ஏதாவது பெருசா சாதிச்சிருப்பாங்க, ஒரு நாள் கூட அதை கொண்டாட முடியாது. அன்னைக்கு மதியமே அதை விட ஒரு பெரிய பிரச்சனை எடுத்துட்டு வந்து எதிர்கட்சிகளும் பிஜேபி வாசல்ல நின்றுவாங்க. ஆனால் அவர்கள் செய்த சாதனையை இருட்டடிப்பு செய்வார்கள். அத்தனையும் நடக்கின்ற போது முதல்வர் துணிச்சலோடு சொல்றாரு,
எங்க தலைக்கு மேல பாம்பு, கீழே நரி, எட்டி குதிச்சிடலான்னா அகழி, தாண்டிடலான்னா கோட்டை சுவர். எப்படி? மேல நரி, கீழே பாம்பு, கீழே நரி, அகழி, கோட்டை சுவர். எப்படிங்க இதனால உங்களுக்கு ஆட்சியை நடத்த முடியலையான்னு கேட்டா இல்லை, இது அனைத்தையும் தாண்டி திராவிட மாடல் அரசு வெற்றிகரமாக நடைபெறும். அந்த துணிச்சல் எதற்காக என்று சொன்னால், அடுத்த முறை ஆட்சிக்கு வருவார்களா இல்லையா என்ற சந்தேகம்லாம் இல்ல. 2026 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, தமிழ்நாட்டினுடைய முதல்வராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருப்பார் அப்படின்னு எந்த தைரியத்துல சொல்றோம்னா, எங்களை போன்ற இளையவர்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. அதிமுகவுக்கு யாராவது தேர்தல் பிரச்சாரம் பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோங்க, எதை வச்சு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவாங்க தெரியல. நான் கல்லூரியில கேட்பேன், இந்த கல்லூரி பசங்க கிட்ட பேசுறப்ப, கூகுள பார்க்காம எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த 5 திட்டத்தை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா 1000 ரூபான்னு பெட்டு கட்டுவேன். முதல்வர் கொண்டு வந்த திட்டத்தை சொல்லலைன்னா 1000 ரூபான்னு பெட்டு கட்டுவேன். ஏன்னு கேட்டா, இங்க இருக்க ரேண்டமா யாரோ ஒருத்தரை பிடிச்சு கேட்டீங்கன்னா கூட, தமிழ்நாடு அரசு இந்த 4 ஆண்டு காலத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை பட்டியலிட்டு சாமானிய மக்கள் சொல்ல முடியும். அப்ப இவர்கள் வென்று விடுவார்கள் என்று சொல்லுவது அவர்கள் மீதோ எங்கள் மீதோ இருக்கக்கூடிய நம்பிக்கையில் அல்ல, தமிழ்நாட்டு மக்களின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில். அந்த வகையில் அருமை தோழர்களே, இந்த முதல்வருடைய கரத்தை ஏன் இறுக பற்றி கொள்கிறோம் என்று சொன்னால், சனாதனமும் பாசிசமும் காவி அரசியலும் கலவர அரசியலும் சிறுபான்மையினர் மக்களுக்கு எதிரான அரசியலும் ஜாதிய மதவாத போக்குகளை அதிகமாக பரப்பிவிட்டு தமிழ்நாட்டு இளைஞர்கள் மாணவர்களுடைய கல்வி கனவை, வேலை வாய்ப்பை, சுயமரியாதையை, பகுத்தறிவை சீண்டி விடலாம், இல்லாமல் ஆக்கிவிடலாம் என்று நினைக்கின்ற போது, என் பதவி பறிபோனாலும் பரவாயில்லை, இது எதையும் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பிலும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து, மிக அருமையான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்த அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும், அமைச்சர் அவர்களுக்கும், அருமை சகோதரி திவ்யா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.